Good morning 7th standard students. Today in your English class we are going to see lesson number 2 vocabulary. This is given in your term 2 book. So this vocabulary first section is certain words are given. We have to arrange these words in alphabetical order and we have to find the meanings of these words from the dictionary. So first one வந்து பாத்தீங்கன்னா applic. Applic அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு இதுல கொடுத்திருக்கிற எல்லா வேர்ட்ஸ்மே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். இட்ஸ் a form of an art. ஆர்ட்னா ஒரு நம்ம எதை வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம கைகளை யூஸ் பண்ணி பண்றோமோ அதுதான் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் இஸ் அன் ஆர்ட். அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ ஆப்ளிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய கிளாத்ல துணிகள், அதாவது குட்டி குட்டி ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணி அழகான பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணுறது தான் வந்து ஆப்ளிக். ஸோ ஆப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an art made by small fabrics on a large piece of cloth. அது வச்சு அப்படி பண்ணுறது தான் வந்து ஆப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆர்ட். இதில் வந்து ஆப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் ஆப்ளிக். இந்த இதில் பிக்சர்ஸில் பாருங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய கிளாத் இருக்கும். அதுக்கு மேலே சின்ன சின்ன கிளாத் வச்சு குட்டி குட்டி துணிகளை வச்சு ஸ்டிச் பண்ணி மேக் பண்ணுற அழகான பேட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ளிக். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஆப்ளிக். செகண்ட் ஒன் அக்கார்டிங் டு தி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வில் பி கேலிகிராஃபி. கேலிகிராஃபி அப்படின்னா என்னன்னா தி ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ கேலிகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக எழுதுகிற ரைட்டிங்கே வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக எழுதுறது தான் வந்து கேலிகிராஃபி. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு அழகாக எழுதியிருப்பாங்க. ஸோ த ஆர்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் கேலிகிராஃபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கிபனா. இக்கிபனா அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ஜாப்பனீஸ் ஆர்ட் ஆஃப் அரேஞ்சிங் ஃப்ளவர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இக்கிபனா. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜாப்பனீஸ் ஆர்ட். ஜப்பானில் வந்து இது வந்து ரொம்ப அழகாக இது ஒரு ஆர்ட்டாகவே சொல்லி கொடுப்பாங்க. பிகாஸ் தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் இன் அரேஞ்சிங் தீஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ திஸ் இஸ் இக்கிபனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரிகமி. ஆரிகமி அப்படின்றது நம்ம யூஸ்வலாக நிறைய பார்த்துருப்போம். அதாவது பேப்பர் ஃபோல்டிங் டெக்னிக். பேப்பரை ஃபோல்ட் பண்ணி அழகான ஆர்டிகல்ஸாக, ஷேப்ஸாக, டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸாக பண்ணுறது தான் வந்து ஆரிகமி. இதுவும் வந்து ஜாப்பனீஸ் ஆர்ட் தான். இது நம்ம நிறையவே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆரிகமி. ஸோ பேப்பர் ஃபோல்டிங் ஆர்ட் wherein the papers are folded into different shapes and figures. That is your origami. Next வந்து பார்த்தீங்கன்னா last one is tapestry. Tapestry அப்படிங்கிறது என்னன்னா ஒரு piece of clothல threads யூஸ் பண்ணி அழகான pictures and designs வந்து நம்ம போடுறது தான் வந்து tapestry. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான். இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கிளாத்ல different patterns or different pictures or different kind of designs இதை வந்து thread வச்சு பண்ணி அதை வந்து வால் ஹேங்கிங்காவோ இல்லைன்னா வந்து ஃபர்னிஷிங்ஸாவோ யூஸ் பண்ணுறது தான் வந்து டேப்பஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு நான் எல்லா 5 இங்கே இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங்ஸும் சொன்னேன், அதை பிக்சர்ஸாகவும் காமிச்சேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். திருப்பி சொல்கிறேன், ஆப்ளிக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் an art form wherein small fabrics are stitched into a large fabric to make beautiful designs. Second one வந்து பார்த்தீங்கன்னா calligraphy. Calligraphy is the art of beautiful handwriting, that is calligraphy. Third one வந்து ikebana. Ikebana is a Japanese art wherein the flowers are arranged beautifully. And then origami. Origami is also a Japanese art in which paper is folded into different shapes and figures. And the last one is tapestry. Tapestry is an art form wherein threads are used to form different designs, pictures, and then it is used as a furnishing or wall hanging. So, this is the 5 words meanings.
Next நம்ம B exercise பார்க்க போறோம். Match the tools with the art forms. So column B ல வந்து different art forms கொடுத்திருக்காங்க. அதனோட column A ல இருக்கிற tools நம்ம match பண்ணணும். Hammer and chisel நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா sculptureனா சிலை செதுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். So அதை match பண்ணிக்கணும். Paint brush and palette வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். So அதை match பண்ணிக்கோங்க. Molds and roll pin. roll pin இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா pottery பானை மண்பாண்டங்கள் செய்யும் போது தான் நம்ம molds roll pin இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. scissors and paper நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு collage பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து scissors and paper யூஸ் பண்ணி அந்த எந்த பிக்சர்ஸ் நம்ம வேணுமோ அதை கட் பண்ணி நம்ம collage ஃபார்ம் பண்ணுவோம். Next, needle and thread நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா embroidery போடும்போது needle and thread யூஸ் பண்ணுவோம். So this is very easy. You have to match the tools with art forms. Next வந்து பார்த்தீங்கன்னா language checkpoint. இதுல வந்து certain important things நம்ம speaking and writing languageல என்ன நம்ம நோட் பண்ணணும்ன்றது கொடுத்திருக்காங்க. So do you see the red car outside? இப்போ see அப்படின்றது SEE னா பார்க்கிறது. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா something that you do naturally without thinking. So நம்ம ஒரு விஷயத்தை வந்து யோசிக்காம நேச்சுரலாவே நம்ம பண்றத வந்து பார்க்கறத வந்து see அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். Look at the blue bird in the tree. Look எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பர்டிகுலரா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லி அதை பார்க்கும்போது நம்ம look யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் see and look ஆன டிஃபரன்ஸ். see வந்து நேச்சுரலா நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம see யூஸ் பண்ணோம். look வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பர்டிகுலரா ஒரு விஷயத்த இதை பாரு அப்படின்னு பாயிண்ட் பண்ணி சொல்லும்போது நம்ம look யூஸ் பண்ணுவோம். I don't have time to watch TV now. So watch எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு certain period of time கொஞ்சம் நேரமா நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்க watch யூஸ் பண்ணணும். ஸோ இது மூணுமே see, look, watch இந்த 3 வேர்ட்ஸ்மே வந்து பார்க்கறத டினோட் பண்ற வேர்ட்ஸ் தான். see எதுக்கு யூஸ் பண்றோம்னா நேச்சுரலா நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் see யூஸ் பண்ணோம். look எப்போ யூஸ் பண்ணா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பாயிண்ட் பண்ணி இதை பாரு அப்படின்னு சொல்லும்போது லுக் யூஸ் பண்றோம். வாட்ச் எப்போ யூஸ் பண்றோம்னா ஒரு certain period of timeக்கு நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்க வாட்ச் யூஸ் பண்ணணும். So these are the language checkpoints given in this lesson. Next is your listening task. I'm going to read a passage to you. You have to listen to this passage and answer to the questions that have been asked from passage. So in the listening passage clear நல்லா கேளுங்க. கேட்டுட்டு இதுக்கப்புறம் கொடுத்திருக்கிற questions நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். Madhubani painting or Mithila paintings from the Mithila region of Bihar were originally done on walls during festivals and other such occasions. The artists like Jagdamba Devi and late Mahasundari Devi are responsible in getting it international recognition. Madhubani paintings find a pride of place in our homes today. One can see the tourists flocking to the Madhubani stalls in craft bazaars like the Delhi Haat. It needed educated and ethnically aware people to bring this aspect of our culture on the international scene and make the younger generations take pride in them so that they voluntarily made a studied choice of them as career options. So this is your passage on Madhubani painting. So you have listened to this and then you have to answer the questions that have been asked from this passage. Next is your speaking task. Speakingல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து எப்படி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So they have given certain questions for which you have to answer. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ஸ்பீக்கிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். So இதுல பாருங்க, do you have art or craft session in your school? கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லையுமே art and craft session இருக்கும். So do you have art or craft session in your school? Yes, we have art or craft session in our school. அப்படின்னு நம்ம எழுதணும், அப்படின்னு பேசணும். Which session do you like, art or craft? இதுல வந்து ஆர்ட்ல வந்து நம்ம வந்து பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். drawing, painting, sketching அதெல்லாம் பண்ணுவோம். கிளாஸ் பெயிண்டிங்லேயே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி கிளாத் பெயிண்டிங் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். கிராஃப்ட் செஷன்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம். லைக் இப்போ நம்ம பார்த்த ஆரிகமி ஆர் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கிராஃப்ட் பிடிக்குமா ஆர்ட் பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.
what do you do in that session? So எது உங்களுக்கு பிடிக்கும்? சப்போஸ் ஆர்ட் செஷன் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த செஷன் நீங்க என்ன செய்வீங்க? பெயிண்ட் பண்ணுவீங்களா, இல்ல டிரா பண்ணுவீங்களா, இல்ல ஸ்கெட்ச் பண்ணுவீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்கன்றத நீங்க சொல்லணும். Do you work individually or in pairs? நீங்க தனியா ஒர்க் பண்ணுவீங்களா, இல்ல பேர், அதாவது 2 பேர் சேர்ந்து வந்து அந்த ஆர்ட் ஆர் கிராஃப்ட் செஷன்ல ஒர்க் பண்ணுவீங்களா? இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணுவீங்கன்னா ஐ ஒர்க் இண்டிவிஜுவலி இன் மை ஆர்ட் செஷன் அந்த மாதிரி சொல்லணும். கிராஃப்ட் செஷன்ல பேரா ஒர்க் பண்ணுவீங்கன்னா we work in pairs in our craft session அப்படின்னு சொல்லணும். Can you do an artwork or a craft work on your own? உங்களால ஓனா ஒரு ஆர்ட் ஒர்க்கையோ இல்லை கிராஃப்ட் ஒர்க்கையோ செய்ய முடியுமா? எஸ், ஐ கேன் டூ an artwork or a craft work on my own அப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும். What qualities do you gain by doing art or craft? ஸோ ஆர்ட் ஆர் கிராஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாகவே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்ம பண்ணும்போது நம்மளோட தனித்துவம் வந்து வெளிப்படும். அதாவது ஸ்டடீஸ் போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் இதெல்லாம் வரும். ஸோ நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஆர்ட் ஆர் கிராஃப்ட். ஸோ வாட் எவர் த qualities which I have, the better qualities which I have, that is visible outside by doing art or craft அப்படின்றது தான் நீங்க சொல்லணும். உங்களோட தனித்துவமான திறமைகள் வெளிவரது தான் வந்து ஆர்ட் ஆர் கிராஃப்ட்ல வந்து வெளிப்படும். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கிங். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ் போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீக்கிங் வந்து அட்வான்ஸ்டாக வரும். ஸோ இதனோட இனிஷியேட்டிவ் தான் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் by answering to the questions asked. So அதுதான் வந்து நீங்க பண்ணணும். So this is your speaking. Next we'll see writing task. இதுக்கப்புறம் வர கிராமர் வந்து தனி வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து writing task போலாம். பேஜ் நம்பர் 125ல. If you are asked to choose from any one of these toys, which one do you choose? Give reasons. ஸோ இதில் வந்து certain டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் டாய்ஸ், வுட்டன் டாய்ஸ், கிளே டாய்ஸ், மெட்டாலிக் டாய்ஸ். இதில் உங்களுக்கு எந்த டாய் ரொம்ப பிடிக்கும்? பிளாஸ்டிக்கில் மேக் பண்ண டாயா, இல்லை வுட்டில் மேக் பண்ண டாயா, இல்லை கிளேல மேக் பண்ண டாயா, இல்லை மெட்டலில் மேக் பண்ண டாய்? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதனால் அது பிடிக்கும் அப்படின்ற ரீசன்ஸ் ஒரு ஃபியூ சென்டென்சஸ் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து your friend has presented a beautiful art piece on your birthday. Write a letter to her appreciating her artwork. ஸோ உங்கள் பர்த்டேக்கு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஆர்ட் பீஸ்னால் ஒரு கைவினை பொருள், அதாவது கைகளால் மேக் பண்ண ஒரு அழகான ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க. அது எந்த பொருளாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதணும். அதாவது நம்ம கிளாஸ்லேயோ இல்லை நம்ம நெய்பர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சில பேர் வந்து ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்து செய்வாங்க. அதாவது கிளேல வந்து சில பேர் நல்லா அழகாக ஷேப் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எம்ப்ராய்டரி சில பேர் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அதில் சில பேர் ரொம்ப கைத்தேர்ந்து அழகாக கைவினை பொருட்களை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதணும். அதுதான் வந்து உங்களோட செகண்ட் ரைட்டிங் டாஸ்க். நார்மலி லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது நம்ம சர்டன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம போடணும். இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுறது இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் அதில் பர்டிகுலராக நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட்டிங் டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் பாருங்கள். You have prepared some eco-friendly craft materials like paper mac dolls, greeting cards, bookmarks, festoons, garlands, quilling jewelry, etc. for an art mela to be conducted in your school premises. Describe in a few sentences how you made the craft work. Include the following details in your writing. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மேலா நடக்க போகுது. அந்த ஆர்ட் மேலால் நீங்கள் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன இதில் பேப்பர் மேக் டால்ஸா, கிரீட்டிங் கார்ட்ஸ், நீங்கள் எது பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு
அதை வந்து நீங்க எழுத போறீங்க. எப்படி எழுத போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்திருக்கீங்களோ அந்த கிராஃப்ட் ஒர்க்கோட நேம் எழுதிடுங்க. இங்க இருக்கிறதுல செய்யாம நீங்க டிஃப்ரெண்டா வேற ஏதாவது உங்களால செய்ய முடியும்னா அது கூட நீங்க எழுதலாம். ஸோ நீங்க பண்ண கிராஃப்ட் ஒர்க்கோட நேம் எழுதிடுங்க. சப்போஸ் நீங்க வந்து ஆரிகமில ஒரு பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஷேப், ஒரு ஃப்ராக் செஞ்சிருக்கீங்கன்னா, ஸோ நீங்க எழுதுங்க இது வந்து ஆரிகமி பேப்பர் ஒர்க் ஷேப் ஃப்ராக் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட். இதுக்கு என்ன மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ இதுக்கு வந்து ஆரிகமி பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஆரிகமி பேப்பர் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். இதே மாதிரி நீங்க என்ன கிராஃப்ட் ஒர்க் செய்ய போறீங்களோ அதை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். நேச்சர், ஹேண்டி, ஈகோ ஃப்ரெண்ட்லி, லாங் லாஸ்டிங், அஃபோர்டபுள் ப்ரைஸ். இப்போ நான் பண்ண இந்த பேப்பர் ஒர்க், இந்த ஆரிகமி ஒர்க்கை பத்தின நேச்சர் என்ன? இது வந்து ரொம்ப ஹேண்டி, ஐ கேன் டேக் இட் எனிவேர். ஈகோ ஃப்ரெண்ட்லி, கண்டிப்பா பேப்பர் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி தான், இட் ஒன்ட் பொல்யூட் தி என்விரான்மெண்ட். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு பார்த்தா பேப்பர் ஒர்க் அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இட் டிபெண்ட்ஸ், நம்ம சேஃபாக வச்சுருந்தோம்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ், கண்டிப்பாக பேப்பர் வந்து நம்மளுக்கு அட் சீப் காஸ்ட்டு தான் நம்மளுக்கு வாங்குகிறோம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ். ஸோ இதை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூ கேன் கிவ் இன் டு ஸ்மால் கிட்ஸ் ஸோ தட் தே கேன் என்ஜாய் தேர் டைம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் நீங்கள் பண்ண கிராஃப்ட் ஒர்க்கை பற்றி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க. நேம், அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அதோட நேச்சர், அண்ட் தென் ஹவு யூ வில் யூஸ் இட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரைட்டிங் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க அண்ட் ஃபினிஷ் ஆல் எக்ஸசைசஸ். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். லெட்டர் ரைட்டிங்க்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு. அதை யூஸ் பண்ணி இந்த லெட்டர் நீங்கள் எழுதணும். எவ்ரிதிங் இஸ் கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.